செய்தியை பார்த்து வருகிறோம். தமிழ்நாட்டில் அனல் பறக்க நடைபெற்று வந்த தேர்தல் பரப்புரை நிறைவு பெற்றது. நாளை மறுநாள் தேர்தலுக்கான வாக்குப்பதிவு நடைபெற உள்ள நிலையில் மக்களவைத் தேர்தலுக்கான பரப்புரை நிறைவு பெற்றிருக்கிறது. நாளை மறுநாள் தேர்தல் நடைபெறும் நிலையில் தமிழ்நாட்டில் பிரச்சாரம் மாலை 6 மணியுடன் நிறைவு பெற்றது. இறுதி நாளில் இறுதிக்கட்ட பரப்புரையில் முதல்வர் ஸ்டாலின், எடப்பாடி பழனிசாமி, அண்ணாமலை, சீமான் உள்ளிட்டோரும் பரப்புரையில் ஈடுபட்டிருந்தனர். தமிழ்நாட்டில் 39 தொகுதிகளில் 76 பெண்கள் உட்பட 950 வேட்பாளர்கள் களத்தில் உள்ளனர். புதுச்சேரியிலும் தேர்தல் பரப்புரை நிறைவு பெற்றது. 19 சுயேட்சை வேட்பாளர்கள் உட்பட களத்தில் இருக்கிறார்கள். தமிழ்நாட்டிலும் புதுச்சேரியிலும் அனல் பறக்க நடைபெற்று வந்த மக்களவைத் தேர்தல் பரப்புரை நிறைவு பெற்றது. நாளை மறுநாள் தேர்தல் நடைபெறவிருக்கும் நிலையில் தமிழ்நாட்டில் பிரச்சாரம் மாலை 6 மணியுடன் நிறைவு பெற்றது. இது தொடர்பான விவரங்களுடன் சிறப்பு செய்தியாளர் அபினேஷ் இணைந்திருக்கிறார். அபினேஷ், தேர்தலுக்கான பரப்புரை நிறைவு பெற்றிருக்கிறது. இதற்கு பிறகு என்னென்ன விதிமுறைகள் பின்பற்றப்படவிருக்கின்றன? லாவண்யா, தமிழ்நாட்டில் 39 மக்களவை தொகுதிக்கும் விளவங்கோடு சட்டப்பேரவை தொகுதிக்கான இடைத்தேர்தலுக்கான பிரச்சாரம் இன்று ஓய்ந்திருக்கிறது. நாளை மறுதினம் காலை 7 மணிக்கு வாக்குப்பதிவு நடைபெற உள்ள நிலையில அனல் பறக்க தமிழ்நாட்டில் நடைபெற்று வந்த பிரச்சாரம் ஓய்ந்திருக்கிறது. நாளை சைலண்ட் டே. அரசியல் கட்சியினரோ பொதுமக்களோ தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபடக்கூடாது. தேர்தல் ஆணையம் பல்வேறு கட்டுப்பாடுகளை விதித்திருக்கக்கூடிய நிலையில மொத்தம் இந்த தேர்தல் களத்துல 950 வேட்பாளர்கள் தேர்தல் களத்துல இருக்கிறாங்க. 39 மக்களவை தொகுதிக்கு 950 வேட்பாளர்கள் தமிழ்நாட்டில் போட்டிடுறாங்க. முதற்கட்ட தேர்தலிலேயே தமிழ்நாட்டிற்கு இந்த முறை தேர்தல் வந்திருக்கிறது. நாளை மறுநாள் காலை 7 மணிக்கு வாக்குப்பதிவு தொடங்கி மாலை 6 மணி வரை நடைபெற இருக்கக்கூடிய நிலையில தேர்தல் ஆணையம் அனைத்து வகையிலும் தேர்தலுக்கு தயார் நிலையில் இருக்காங்க. நாளை மாலைக்குள் வாக்குச்சாவடி மையத்திற்கு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் சென்று சேரும். சரியாக காலை 7 மணிக்கு வாக்குப்பதிவு தொடங்க இருக்கக்கூடிய நிலையில இன்று மற்றும் நாளை பல்வேறு இடங்களில தமிழகம் முழுவதும் தேர்தல் பறக்கும் படையினர் சோதனையில ஈடுபட இருக்கிறாங்க. தேர்தல் கட்டுப்பாடுகளை அதிகரிச்சிருக்கிறாங்க. குறிப்பாக இந்த தமிழ்நாட்டில் எந்தவித இடர்பாடும் இல்லாமல் தேர்தலை நடத்தி முடிக்க தேர்தல் ஆணையம் திட்டமிட்டிருக்கிறது. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 39 தொகுதிகளில் 950 வேட்பாளர்கள் இங்க இருக்கிறாங்க. 96 பெண்கள் இந்த தேர்தலில் போட்டியிட இருக்கிறாங்க. சுயேட்சை உட்பட மொத்தமாக 950 பேர் வேட்பாளர்களாக களத்திருக்கக்கூடிய நிலையில நாளை மறுதினம் தேர்தல் அப்படிங்கிறது நடைபெற இருக்கிறது. இன்றைக்கு இறுதிக்கட்ட பிரச்சாரத்தை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் இன்றைக்கு தென்சென்னைக்கு உட்பட்ட பகுதியில் பிரச்சாரம் செய்தார். எதிர்க்கட்சி தலைவரும் அஇஅதிமுக பொதுச் செயலாளருமான எடப்பாடி பழனிசாமி சேலம் மக்களவை தொகுதியில் இதனுடைய பிரச்சாரத்தை மேற்கொண்டார். அந்த வகையில தேர்தல் பிரச்சாரம் நிறைவு பெற்றிருக்கிறது. சரியாக நாளை மறுதினம் காலை 7 மணிக்கு வாக்குப்பதிவு தொடங்கி மாலை 6 மணி வரை நடைபெற இருக்கக்கூடிய நிலையில இதற்காக சுமார் 68,000 வாக்குப்பதிவு மையங்கள் அமைக்கப்பட்டிருக்கிறது. தேர்தல் ஆணையம் அனைத்து வகையிலும் தயார் நிலையில வைக்கப்பட்டு நாளை மாலை 6 மணிக்குள் தேர்தல் ஆணையம் வாக்குச்சாவடி மையத்துல வந்து தேர்தலுக்கு தேவையான அனைத்து வாக்குப்பதிவு இயந்திரங்களையும் அங்கு கொண்டு சேர்த்து திட்டமிட்டிருக்கிறாங்க. அந்த வகையில 950 பேர் போட்டியிடக்கூடிய இந்த மக்களவை தொகுதிக்கான தேர்தல் என்பது நாளை மறுதினம் தொடங்க இருக்கிறது. தமிழ்நாட்டை பொறுத்தவரை 68,321 வாக்குச்சாவடி மையங்களில் இந்த தேர்தல் என்பது நடைபெற உள்ளது. அனல் பறக்க நடந்து முடிந்த இந்த பிரச்சாரம் மாலை 6 மணியோடு ஓய்வு பெற்றிருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி அபினேஷ். மக்களவைத் தேர்தலுக்கான பரப்புரை ஓய்ந்துள்ள நிலையில் தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாஹூ நியூஸ் 18 தமிழ்நாட்டுக்கு அளித்த பிரத்யேக பேட்டியை பார்க்கலாம்.